அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக தற்போது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர் பொன்முடியுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டியில் கடந்த முறை திமுகவின் புகழேந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவர் காலமானதை அடுத்து தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். மூத்த அமைச்சரும் துணை திமுக பொதுச் செயலருமான துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோரும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த ஓரிரு நாட்களில் திமுகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடைய நேரடியாக திமுக கூட்டணியில் இந்த முறையும் விக்கிரவாண்டியில் திமுகவை போட்டியிடக்கூடிய நிலையில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இருவருடைய பெயர் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. விழுப்புரத்துடைய திமுக மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராகவும் இருக்கிறார். அவருடைய பெயர் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல விவசாய அணியில் இருக்கக்கூடிய அந்தியூர் சிவா அவருடைய பெயரும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. சில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட சில ஒன்றிய செயலாளர்களும் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டு தற்பொழுது திமுக தலைமையிடம் தங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாளைய தினம் திமுகவில் போட்டியிடக்கூடியவர்களுடைய விருப்ப மனு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஓரிரு நாட்களில் திமுகவுடைய வேட்பாளர் யார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இருவருடைய பேர் முக்கியமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த இருவரில் ஒருவர் ஜெயச்சந்திரனா அந்தியூர் சிவாவா என்ற ஒரு அடிப்படையில் தற்பொழுது அவர்களுடைய பேர் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி எதிர்கொள்வது, வேட்பாளர் தேர்வு குறித்து தற்பொழுது பொதுச் செயலாளர் விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோரோடு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே போல நேற்றைய தினம் நாடாளுமன்ற குழு தலைவராக அறிவிக்கப்பட்ட கனிமொழி உள்ளிட்ட நேற்று அறிவிப்பு யாரெல்லாம் வந்ததோ அவர்களும் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்வும் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.